இந்த கோயிலுடைய முதல் பாடலாகிய இந்த அருணகிரியார் பாடிய திருப்புகழ் அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமாற அண்டர்மனம் மகிழ்மேற அருளாலே அந்தரிய உடனாடி சங்கரனும் மகிழ்வூர ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளபேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்துமையின் உடன் நாடி வரவேணும். அதுதான் சொல்றேன். குடும்ப சமயத்தில் எனக்கு முருகா காட்சி கொள்ளுதான் ஸ்தலத்துடைய பெரிய சிறப்பு. ஆக இந்த முருகனை மனதார நீக்கமர நிறைந்திருக்கின்ற எங்களது முருகனை நாடி வந்தால் அவருடைய வியாபார நோக்கமோ இல்லை புது வீடு கட்ட வேண்டும், எங்களுக்கு புது வீடு தான் முருகா என்றால் நிச்சயமாக 6 வாரங்கள் மனதார எங்கள் முருகனை வழிபட்டாலே புது வீடு கிடைப்பது உறுதி. இதை நான் சொல்லவில்லை, இந்த கிராமத்துடைய ஒரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் என்ற முறையில் அல்ல. ஆனால் வருகின்ற பக்தர்களுடைய எண்ணங்களை நாங்கள் அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் கேட்கும்போது மனதார சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த சிறுவாபுரிக்கு வந்தோம், 6 வாரங்கள் என்று சொன்னார்கள். 2வது வாரத்திலே நான் வீடு கட்டுகிறேன், 4வது வாரத்திலே வீடு கட்டுகிறேன், வீடு கட்டி முடித்து விட்டேன். அதன் பிறகு என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிறுவாபுரியை பற்றி. அவர்களும் உடனே இந்த முருகன் அருள் பெற்று வீடு கட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் ஐதீகமான உண்மை. இந்த கிராமத்தை அரசாட்சி செய்யும் காவல் தெய்வம் செல்லியம்மன் கம்பீர கோலத்துடன் அழகாக சப்த கன்னியோடரோடு காட்சியளிப்பது இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஆக அதாவது கிராமத்துடைய எல்லைப்புறத்திலே எல்லையை காக்கக்கூடிய கடவுளாகிய செல்லியம்மனும், அதற்கடுத்து அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும், அதற்கடுத்து தீண்டா திருமேனியாக எந்நாளும் காட்சியளிக்கக்கூடிய மேற்கமைந்த கொடிமரம், மேற்கமைந்த பெருமாளாக 6 அடி உயரத்திலே தீண்டா திருமேனியாக காட்சியளிக்கக்கூடிய திருவூரக வரதராஜ பெருமாள். அதே போல இந்த எங்களுடைய முருகஸ்தலம் வாயு மூலையிலே அமைந்துள்ளது என்பதுதான் இந்த கிராமத்துக்கு பெரிய சிறப்பு. ஆகையால் தான் இந்த முருகன் அதாவது வாயு மூலையில் அமைந்த காரணத்தால் இதை வாஸ்து ஸ்தலம் என்று குறிப்பிடுகிறார்கள். வாயு மூலை அமைந்துள்ளதால் இந்த முருகன் பிரம்மசாஸ்தா கோலத்தை காட்சியளிக்கிறார் வாயு மூலையிலே. இது இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. அதனால்தான் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகிறது என்பது உண்மை. ஏன்னா இந்த பிரம்மசாஸ்தா கோலத்தோடு விளங்கக்கூடிய அந்த முருகன் வாஸ்து ஸ்தலம். அதாவது வாஸ்துனாக்க ஸ்தலம் தான் வாஸ்துவை தவிர பிரார்த்தனை ஸ்தலம். இது வாஸ்துக்காக வர ஸ்தலம் கிடையாது, வாஸ்து ஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலம் இந்த சிறுவாபுரி கோயில். இதுதான் சிறப்பு.